பாஜகவின் சர்வாதிகார எதேச்சதிகார அரசியலுக்கு துணை போகும் அதிமுகவை புறக்கணிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், காதர் முகிதீன், ஜவாஹிருல்லா, தபிமுன் அன்சாரி, நெல்லை முபாரக் ஆகிய தலைவர்கள் மேடையில் ஒன்று கூடியிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த ஒற்றுமை எந்நாளும் நீடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி என கூறிய முதலமைச்சர், இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் என்றால் முதலில் துணை நிற்கும் இயக்கம் திமுக தான் என திட்டவட்டமாக தெரிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான். அந்த சட்டத்தால் யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும், அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்துனதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை வேடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம அன்வராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. வந்த உடனே செஞ்சு அடிச்சுட்டார். இப்போ அதே போல் வெப் சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபட நாடகத்தை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனால் திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சதிகார அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால் ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நபிகளாரின் 1500வது பிறந்த நாளில் காசாவில் நடக்கும் துயரம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். பாலஸ்தீன மக்கள் அனுபவித்து வரும் கொடுமைகளை முடிவுக்கு கொண்டுவர இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.